Hello friends, welcome to Jenny Cook. Friends, இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி செய்ய போறோம். இது 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பொங்கல் செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இத தண்ணி ஊத்திட்டு ஒரு 2-3 டைம் கழுவிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா கழுவியாச்சுங்க. இது கூட வந்து நம்ம பால் சேர்க்க போறோம். பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 கப் பாலும் 2 கப் தண்ணியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். நல்லா 3 விசில்லேயே நல்லா கொல கொலன்னு வெந்துடும். இப்போ பொங்கல் வந்து 3 விசில் வந்துருச்சுங்க. இது வந்து ஏர்லாம் அடங்கினோடனே இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஏர்லாம் அடங்கிருச்சு. பாருங்க, அரிசி பருப்பு எல்லாம் வந்து நல்லா கொலைய வெந்திருக்கு. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. பொங்கல் வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ குக்கரில் வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தில் சின்ன சின்ன தூசு, கல், மண் எல்லாம் இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சோடனே இதை வடிகட்டி நம்ம இப்போ பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. இதை பாகா காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற சர்க்கரை பாவு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவு சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 3 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்க்குறேன். இப்போ தோல்லாம் நீக்கிட்டு நல்லா இடிச்சிட்டேன். இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை பாகு சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறமா அந்த நெய் மீதி இருந்தது இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. 2 கப் சேர்த்ததுனால நெய் வந்து இந்த அளவு சேர்த்தோம்னா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ முந்திரி திராட்சையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது கூட முந்திரி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் மாறும்போது நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை வந்து இப்போவே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், முந்திரி லைட்டாக நிறம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையெல்லாம் பாருங்கள் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ முந்திரி திராட்சையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த லைக் தான் என்னை அதிகளவு உற்சாகப்படுத்தும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.